ரெட்டை தலை நேர்ல வந்து பாருங்க, தியேட்டர்ல ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஆக்ஷன் ஃபிலிம் தான், செம்மையா இருக்கு. அவர் ரெண்டு கேரக்டருமே வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் நல்லா வந்திருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சாங்ஸ் செம்மையா இருக்கு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பாருங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அவரு லவ்ல இருப்பாரு, ஆனா அவங்க ஹீரோயின் வந்து மணி மைண்டடா இருப்பாங்க. பணம் தான் லைஃப்ல முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்க லக்ஸூரியா வாழணும்னு அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். அதுதான் எப்பவுமே எப்படி சொல்றது, பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாரோட இது முடிஞ்சிரும், அருண் விஜய் தான். இன்னொன்று வந்து எண்ட் வருமே வரும். எல்லாமே ஃபுல்லாவே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் தான், ஆனால் செம்மையா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஃபைட் வேற லெவல்ல இருக்கு, நேர்ல வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு, எதுவுமே கம்ப்ளைண்டே இல்லை, எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க, நல்லா கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு. சாங் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு, ஒர்த்து தான். தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, போரிங்லாம் இல்ல, நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு, ஃபுல்லுமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ஸ்லோவா அந்த மாதிரிலாம் கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன சீன்ஸ் வரும் அப்படிதான் இருந்துச்சு, நல்லா இருக்கு, போரே அடிக்கல, சூப்பரா இருக்கு. டிஃபரெண்ட் ஆக்டிங்கா இருக்கு. ஸ்டோரி வந்து நல்லா ட்விஸ்டா போகுது, நல்லா டிஃபரெண்ட் ஆக்டிங். ஒரு மாதிரி டிஃபரெண்டான கான்செப்ட் தான் அருண் விஜய் சார் வந்து இந்த தடவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது கிறிஸ் திருக்குமரன் சாருக்கு வந்து ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு, லாங் பீரியட் கழிச்சு அவர் வந்து சினிமாவுக்கு வரும்போது அவர் இன்னும் வந்து சரி என்ன பண்ணிட போறாரு, அதே மாதிரி மான்கர் அதே மாதிரி லவ் ஸ்டோரி தான் இருக்க போது மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனால் லவ் ஸ்டோரின்றதை விட ஒரு கதைக்கு எது மெயினாக இந்த 2022க்கு வந்து 25க்கு வந்து எதெல்லாம் கரெக்டாக சிங்க் ஆகுதோ அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து லவ் முக்கியமா பணம் முக்கியமான்னு கேட்கும்போது பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கதையில இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம், இதுதான் வந்து ஸ்டோரியோட மெயினா இருக்கும், நம்ம அது எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வேற ஏதோ ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸ் எல்லாம் அது கரெக்டா சிங்க் ஆச்சு. மூவில எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்கெல்லாம் கரெக்டா கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. சாம்சிங் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. நம்ம ஆல்ரெடி அதை வந்து யூடியூப்லயும் கேட்டிருந்தோம், ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் அப்படியே சவுண்ட் எஃபெக்டோட கேட்கும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபுல்லா இருக்கு, ஒன் டைம் வச்சு விசிட் பண்ணி பாருங்க. காட்டி இப்ப ரெட்டை தலையா மொத்தமா வந்து கிறிஸ் திருக்குமரன் வந்து படத்தை ரெட்டை தலைய கொண்டு வந்திருக்கிறாரு. கண்டிப்பா சந்தோஷம் போகுதே, சந்தோஷம் போகுதே, சந்தோஷம் என்னில் போகுதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், தினமும் என்னை ரட்சிப்பார், உங்களையும் ரட்சிப்பாரு, இந்த ரெட்டை தலை படத்தையும் ரட்சிப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்துமஸ் அதுவுமா என் தம்பி அருண் விஜய் அண்ணாமலையாரையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஏசப்பா பிறந்த இந்த தினத்துல ரெட்டை தலையும் பிறந்திருக்குது. சாம்சியஸ் வந்து மியூசிக்க அப்படியே ரணகலப்படுத்தி இருக்குது. 6 ஃபைட்டுடா, 6 ஃபைட்டுமே அருமடா, அப்படி கெத்து காட்டி இருக்குது. கெத்து எடுத்தாரு இல்லையா, அந்த சொத்தா வந்து அவருக்கு வந்து கிறிஸ் திருக்குமரனுக்கு எடுத்திருக்கு. படம் சூப்பரு. கண்டிப்பா தமிழ் திரையுலகம் வேற இடத்துக்கு போறதுல முக்கிய ஒரு ஆளா நம்ம அருண் விஜய் இருக்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அதிகமா ஆசைப்பட்டீங்கன்னா ரெட்டை தலையில ஒரு தலை கூட இருக்காதுன்றத கடைசியா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் ஆசைப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏசப்பா கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம நல்ல நினைவுகளை எடுத்துட்டு நம்ம இந்த படத்தை வாழ வைப்போம். ரெட்டை தலை மொத்தத்துல எல்லாருக்குமே ஒரே ஒரு தலை தான், ரெட்டை தலை இல்லைன்றத காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஆமா, அதான்ப்பா ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னேன் இல்லையா. அதிகமா ஆசைப்பட்ட பொம்பளை நம்ம கூட இருந்தான்னா நம்ம நாசமா போயிடுவோம் அப்படின்றத அழுத்தி சொல்லியிருக்கிறாரு. ஆனா தன் வாழ்க்கையில தன்னோட ப்ரொடியூசர் பொண்ணதான் நம்ம அருண் விஜய் வந்து நம்மளால நஷ்டப்பட்ட ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு பொண்டாட்டியெல்லாம் வந்து அப்படி உயிரா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த குடும்பம் மொத்த தலையுமே இன்னைக்கு ரெட்டத்தலை பார்க்க வந்தோடனே எனக்கு இந்த பாட்டு ஒட்டி தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, சந்தோஷம் பொங்குதேன்னு. அது மாதிரி சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தமிழக மக்கள் அனைவருக்குமே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் திரையுலகம் மேம்பட கண்டிப்பா 1000 கோடி அடிக்கணும் அடுத்த வருஷத்துலயாது அப்படின்னு சொல்லலாம்.
எப்படி சொல்றது நல்லா இருக்கு.